டேஸ் ஆஃப் எஸ்இஓ சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டே 8ல் இருக்கோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓவில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கூகுள் ரேங்கிங் ஃபேக்டர் கிடையாது. பட் டைட்டிலுக்கு சப்போர்ட் ஆகக்கூடியதான் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து 120 கேரக்டர்ஸ்லேருந்து 170 கேரக்டர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலேயும் வைக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப் டு 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகும். அப் டு மொபைலில் வந்து 120 கேரக்டர்ஸ் தான் ஷோ ஆகும். மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய செகண்டரி கீவேர்டை கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு உங்களுடைய பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா, ஏபிசி பிராண்ட் இருக்குன்னா, இந்த ஏபிசி பிராண்ட் வந்து நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட யூனிக்கிங் செல்லிங் பாயிண்ட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வந்து பீப்புள்ஸ் வந்து அதை ஈஸியாக சீக்கிரமாக கிளிக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வைக்கிற மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுளுக்கு பிடிக்கல அப்படின்னா, கூகுளே ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கும். அது எப்படின்னா பேஸ்ட் அப்பான் த சர்ச் கொரி, ஒரு யூசர்ஸும் ஒரு கொரி லைக் ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கீவேர்டுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சா கரெக்டாக இருக்கும், உங்கள் பேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்டென்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுளே வந்து எடுத்துகிட்டு வரும். இதுதான் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட பெனிஃபிட்டு. லைக் உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.